2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்பி சீட் வாங்கி தருவதாக கூறி உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா குமரவேல் அவர்கள் என்னிடம் 1 கோடி 6 லட்சத்தை பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியும் பணத்தை திருப்பி கேட்டதற்கு கட்சிக்காரர்களை வீட்டுக்கு வரவழைத்து கட்சிக்கார் முன்னிலையே என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பந்தமாக அன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் 28/8/2020 புகார் கொடுத்தோம். மேற்படி புகாரை விசாரித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட வழக்கின் எதிரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டபடியில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் விசாரித்தார். மேற்படி விசாரணை அதிகாரியினுடைய அறிக்கையை எதிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொகுத்து மேற்படி வழக்கை விசாரித்த அமர்வு நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேற்படி இந்த வழக்கினுடைய எதிரி குமரவேல் அவர்கள் மீது கைது செய்து விசாரிக்க சட்டப்படியான முகாந்திரம் இருப்பதாக தெரிந்தும் மேற்படி என்னுடைய பெட்டிஷனை விசாரித்த அமர்வு நீதிமன்றம் மேற்படி எனது விசாரணையில் உண்மை இருப்பதாகவும் சட்டத்துக்கு உட்பட்டு எதிரியை கைது செய்வதற்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அடிப்படையில் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்பி சீட் வாங்கி தருவதாக கூறி உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா குமரவேல் அவர்கள் என்னிடம் 1 கோடி 6 லட்சத்தை பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியும் பணத்தை திருப்பி கேட்டதற்கு கட்சிக்காரர்களை வீட்டுக்கு வரவழைத்து கட்சிக்கார் முன்னிலையே என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பந்தமாக அன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் 28/8/2020 புகார் கொடுத்தோம். மேற்படி புகாரை விசாரித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட வழக்கின் எதிரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டபடியில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் விசாரித்தார். மேற்படி விசாரணை அதிகாரியினுடைய அறிக்கையை எதிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொகுத்து மேற்படி வழக்கை விசாரித்த அமர்வு நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மேற்படி இந்த வழக்கினுடைய எதிரி குமரவேல் அவர்கள் மீது கைது செய்து விசாரிக்க சட்டப்படியான முகாந்திரம் இருப்பதாக தெரிந்தும் மேற்படி என்னுடைய பெட்டிஷனை விசாரித்த அமர்வு நீதிமன்றம் மேற்படி எனது விசாரணையில் உண்மை இருப்பதாகவும் சட்டத்துக்கு உட்பட்டு எதிரியை கைது செய்வதற்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அடிப்படையில் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள்.